குருவே துணை. அன்பார்ந்த ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை யதார்த்த ஜோதிடர் என்றும் உங்களுடன். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோன்னா, பங்குனி மாத ராசி பலன் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. மனதாலோ உடலாலோ மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் தீங்கு நினைக்கும் மனம் இல்லாத கும்பராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் பகவான், சுக்கிரன் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் உள்ளார்கள். குடும்பஸ்தானத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பகை பெற்று இருக்கிறாரு. 8ஆம் இடத்தில் கேது பகவானும் சந்திரன் பகவானும் இருக்கிறாங்க. இந்த நிலை இருக்கிறது இந்த பங்குனி மாதத்தில். இதையடுத்து இதே பங்குனி மாதத்தில் சனி பகவான் வேற உங்களுடைய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற்றலாகி போகிறாருங்க. இந்த மாதிரி இந்த சனி பெயர்ச்சினால் கும்பராசி அன்பர்கள் இதுவரை இருந்து வந்த இந்த ஜென்ம சனியானது விலகி இதற்கு மேலே உங்களுக்கு பாத சனி அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஜென்ம சனி என்னும்போது உங்களுக்கு உடல் பூரா வலி இருந்த மாதிரி இருக்கும். சிரசு சனியில் சில தலைவலியான கேஸுகள்லாம் வந்திருக்கும். ஜென்ம சனி என்னும்போது இந்த மனம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் தாண்டி இப்போ பாத சனி என்ற நிலைக்கு அடுத்தபடி வரும். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாக அமைகிறது. அது இந்த பங்குனி மாதத்தில் வருது. மேலும் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருப்பதனால கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, தொழில் ஒரு நிதானமான இயல்பான அளவில் இருக்கும். வருவாய் வழக்கம் போல் வரும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறது நல்லது. தொழிலில் போட்டி பொறாமைகள்லாம் இருக்கும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமைகள் கொஞ்சம் வரும். அதனால் கருத்து ஒற்றுமையோடு நாம் எப்பவுமே அந்த மாதிரி கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே நாம் எப்பவுமே கணவன் மனைவிக்குள்ளேன்னு இல்லை, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துலையும் குடும்பத்திலும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகள் இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் மதிப்பளித்து நடக்க மாட்டாங்க. கொஞ்சம் வார்த்தையை மீறி நடக்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால் பிள்ளைகள் இடத்துல நீங்கள் அதிக அளவுக்கு அதிகாரம்லாம் செய்ய வேணாம். எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து நல்ல புத்திமதியெலாம் சொல்லி கொடுத்து அவங்கள கேட்க சொல்லுங்கள். அவங்களுடைய கல்வித்தரமும் கொஞ்சம் நடுத்தரமான நிலையில் தான் இருக்கும். மதிப்பெண்களும் நடுத்தரமான அளவில் தான் மதிப்பெண் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஏன்னா நம்மளுடைய கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக வர்ற வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை நாம்ளே காட்டி கொடுக்கக்கூடாது. ரொம்ப அதிக அளவுக்கு நம்ம திட்டக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. பிள்ளைங்களுடைய அப்படி பார்த்துக்குங்க. அடுத்து உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் உறவினர்கள் வருகையால் சில நம்ம வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் உறவினர்களை நம்ம வர வேணான்னு சொல்ல முடியாது. அப்போ உறவினர்கள் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க, அதனால் கணவன் மனைவிக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கிறது கொள்வது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு 7 சனி நடக்குது அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு கொஞ்சம் இருக்கணும். உறவினர்கள் போனதும் சில பிரச்சனைகள் நம் வீட்டில் எழ செய்யும். நாம் கணவன் மனைவி இருவரும் பேசி தான் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கணும். அடுத்து வீடு மனை வாகனம்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் போது சனி பகவான் உடைய பாதிப்பு இருக்குது. சனி பகவானுடைய பாத்தியத்தில் இருக்கிறீங்க. சனி பகவானுடைய பாத்தியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவ்வளவு எளிதில் நழுவி போகாது. ஏன்னா சுக்கிரன் பகவான் உங்களுடைய பாத்தியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நிறைய ஈஸியாக சுலபமாக கிடைச்சிரும்.
ஆனால் சனி பகவானுடைய பாக்கியத்தில் நீங்கள் இருக்கும்போது நன்மைகள் கிடைப்பது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும். அப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு தேடி தேடி கண்ட பொருள் அவ்வளோ எளிதில் மறையாது அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு சனி பகவானுடைய பாக்கியத்தில் கிடைக்கக்கூடிய வீடு, மனை, வாகனங்கள் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கையை விட்டு போகாது. அடுத்து வந்து வெளிநாடு செல்வதற்கு உண்டான முயற்சிகள்லாம் நீங்கள் எடுத்தீங்கனாக்கா, அந்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகும். வெளிநாடு செல்வதற்குண்டான முயற்சிலாம் தள்ளி போகும். அடுத்து வீட்டில் இருக்கிற இளைஞர்கள், கன்னிப் பெண்களுக்கு திருமணம் ஆவது கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வது, குலதெய்வ கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி, அபிஷேக ஆராதனையெல்லாம் செய்து நீங்கள் வந்தீங்கனாக்கா குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும். குலதெய்வ வழிபாடு என்பது நல்ல சுப பலன்களைத்தான் தரும். இந்த அமைப்புகள்லாம் நமக்கு மாறி, நமக்கு நல்ல சுப பலனை தரக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் வர்ற வரைக்கும், கிரகங்களின் நகர்வுகளினாலும் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் ஏற்படும் கால மாற்றங்களும், கிரகங்கள் நகர்வுகளின் முரண்பாடுகளும், பல ஆண்டுகாலம் ஒற்றுமையாய் வாழ்ந்து வந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிவதுண்டு. நண்பருக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிவதுண்டு. ஒருவர் பொறுத்தால்தான் இருவரின் நட்பு நிலைக்கும், நீடிக்கும். ஒரு கிரகத்தை விட மற்றொரு கிரகம் வேகமாக நகர்ந்து செல்லும்போது கிரக யுத்தம் ஏற்படுது. பல கிரகங்கள் ஒரே கட்டத்தில் சேரும்போது கிரக யுத்தம் ஏற்படுது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த கிரகங்களின் நகர்வுகளால் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் வரும் வரை நீங்கள் மிகவும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போவது நல்லது என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் யதார்த்த ஜோதிடர் ஐயனார் ஆஸ்ட்ரோ, புதுவை. நன்றி, வணக்கங்க.